ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார், சமாதானமாய் இருக்கிறார். எரேமியா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம், அவருடைய மனதின் விருப்பத்தை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் மனிதனிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் மனிதனோடு பேசி பழகி அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் உணராதிருக்கிறோம், அநேகர் உணராதிருக்கிறோம். ஆதி முதல் மனித குலத்தோடு மனிதர்கள் எல்லோரும் ஒரு கூட்டமாக நாம் நினைத்தால் ஒற்றுமையாக அந்த மனித இனத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆதி முதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று வரை. இதை பலர் உணராதிருக்கிறார்கள். பல இன மக்கள், பல தேசத்தின் மக்கள், பலர் கிறிஸ்தவர்கள் கூட பலரும் உணராதிருப்பது வேதனையான காரியம்தான். மனித குலத்தோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவர்களிடத்தில் சொல்லியிருந்தார், நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று, நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அந்த மரத்தின் கனி, அந்த பழம் மிகவும் அழகானது, பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு பழமாய் இருந்தது. அதை சாப்பிடும் நாள், எந்த நாளில் நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அந்த நாளில் இறந்து விடுவீர்கள் என்று சொன்னார். இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் ஆதாம் ஏவாளிடம் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார்களா என்பதற்கான ஒரு வார்த்தை தான் அங்கு சொல்லுகிறார். அதை கொண்டு அவர்கள் கீழ்ப்படிந்துதான் இருந்தார்கள், பொல்லாதவன் வந்து வஞ்சிக்கும் வரை. ஆனால் பாம்பின் பேச்சை கேட்டு ஏவலமா கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். கீழ்ப்படிதல் போய்விட்டது. அந்த பழத்தை சாப்பிட்டார்கள், ஆதாம் ஐயாவுக்கு கொடுத்தார்கள், அவர்களும் சாப்பிட்டார். கீழ்ப்படிதல் மனித இனத்தை விட்டு போனது. அன்றிலிருந்து அவர்கள் பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கிறோம். அன்று முதல் இன்று வரை மனித இனத்தோடு கீழ்ப்படியாமை, அடங்காத குணம், கர்த்தரை மதித்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாத குணம் நம்மிடத்தில் ஒட்டி இருக்கிறது. ஒரு காரியம் நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் எவ்வளவுதான் நல்வழி காட்டினாலும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதை எதிர்ப்பார்கள். இப்படிப்பட்ட குடும்பமாய் இருந்தாலும், ஒற்றுமையான குடும்பம் என்று சொல்லிக் கொண்டாலும், அவர்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்ப்பார்கள். இந்த எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். இது எப்பொழுது வந்தது என்றால் ஆதாம் ஏவாள் காலத்திலேயே வந்துவிட்டது. ஆதி பிதாக்கள் கால அவர்கள் காலத்திலேயே வந்துவிட்டது. வேத வசனங்கள் மனித வாழ்வை குறித்தும் கர்த்தரை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் நமக்கு போதிக்கிறது. இப்படி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நாம் தெளிவாய் புரிந்து நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கேற்ற வழிகளில் நடக்க அவர் தமது வார்த்தைகளை எழுதி வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை படித்து அதை கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி இருப்பது. அதாவது ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ நாம் வாழும் போது எலக்ட்ரானிக் பொருட்கள் எது வாங்கினாலும் அதற்கு மேனுவல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை படித்து அந்த பொருளை பயன்படுத்தும் போது மிக சரியாக பயன்படுத்தலாம். அந்த பொருள் நீண்ட ஆயுளுடன் உதவியா இருக்கும். அது சீக்கிரம் பழுதாகாது, நல்ல நிலைமையில் நம்மால் வைத்திருக்க முடியும். அது போல இந்த உலகத்தையும் மனிதனையும் படைத்தவர் கர்த்தர். அவர் நமக்கு வாழ்க்கை என்றால் என்ன, இதை இப்படித்தான் வாழ வேண்டும், இங்கு இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்ற வாழ்க்கையின் தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு சிறந்த வாழ்க்கையாக, நீதியின் பாதையில் நடக்கும் வழியை நமக்கு போதித்து நம்மை நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும்.
ஆனால் கர்த்தர் சொல்வதை கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, கீழ்ப்படிதல் என்பதே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கீழ்ப்படிதல் என்றால் அதற்குள் மரியாதை என்பதும் அடங்கி இருக்கிறது. நாம் யாருக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அவர்கள் வார்த்தையை கேட்போம். அவர்கள் வார்த்தையை கேட்கிற நாம் அதற்கு கீழ்ப்படிந்தும் நடப்போம். நாம் யாரை மதிக்கிறோம்? நாம் கர்த்தருக்கு மரியாதை கொடுத்தால் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்காமல் இருக்கிறோம் என்றால் அவரை உதாசீனப்படுத்துகிறோம் என்று பொருளாகிறது. கர்த்தரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நாம் அவரை கேர்லெஸ்ஸாக நினைக்கிறோம் என்பது பொருளாகிறது. அப்படி நாம் செய்யவே கூடாது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பழக்கமும் சுபாவமும் அடங்காத குணம்தான். கீழ்ப்படிதல் என்பது நமக்கு சுபாவமாக இல்லை. நம் பிறப்பிலேயே பார்க்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே சில பிள்ளைகள் மிகவும் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். எதிர்த்து பேசுவார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், பள்ளியில் கீழ்ப்படிய மாட்டார்கள், இப்படி இருப்பார்கள். அதற்கு காரணம் அந்த பிறப்பின் சுபாவம், DNA. பெற்றோர்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து சிறு குழந்தையா இருக்கும் போதே வளர்க்க வேண்டும். சொல்லுவதை கேட்கும் பழக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கர்த்தர் நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதன்படி வாழ்வது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலுக்குள் மரியாதை அடங்கி இருக்கிறது. கர்த்தர் வேதாகமத்தில் நீதி நியாயங்களை நமக்கு போதித்திருக்கிறார். வேத வசனங்களில் அந்த வேத வசனங்கள் நமக்கு நீதியை போதிக்கிறது. வேத வசனங்களை கடைபிடித்து நடக்கும் பொழுது நாம் நீதியின் பாதையில் நடப்பதினால் நமக்குள் பாவம் இருக்காது. பாவம் இல்லாததினால் நாம் பரலோகம் சேர்வது சுலபமாகும். இதுதான் கர்த்தருடைய வழியா இருக்கிறது. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டியவங்களா இருக்கணும். கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் ஒரு உதாரணமான ஒரு இன மக்களை இங்கு நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதாவது இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் எரேமியா ஐயாவின் காலத்தில் சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தின் அரண்மனையின் முற்றத்தில் காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சமயத்தில் தான் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டு அதற்கு பதிலாக சிதேக்கியாவுக்கு பதிலாக யோயாக்கிம், அதாவது எலியாக்கீமையை தெரிந்து கொண்டு அந்த மனிதனுக்கு யோயாக்கிம் என்று பெயர் வைத்து யோயாக்கினை ராஜாவாக மாற்றுகிறார். ராஜாவாக வைத்துவிட்டு பாபிலோன் ராஜா புறப்பட்டு போகிறார். இந்த சமயத்தில் எரேமியா ஐயா எருசலேமில் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய், அதாவது எரேமியா ஐயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஐயா அவரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ போய் ரேகாபின் வம்சத்தாரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். ரேகாபின் வம்சம் என்றால் யார் என்றால் ரேகாபியர்கள் என்று சொல்லப்படும் ஒரு இன மக்கள் அங்கு இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் எதையும் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் அந்நியராய் இருந்தார்கள். அவர்களை கேனியர்களோடு தொடர்புடையவர்கள், உறவினர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேனியர்கள் என்றால், கேனியன் என்று சொன்னால் மோசே ஐயாவின் மாமனாரின் இன மக்களா இருக்கிறார்கள். அவருடைய ஜாதி இன மக்களா இருக்கிறார்கள். இந்த கேனியன் யார் என்று பார்க்கும்போது, அதாவது ராகாபின் வம்சத்தின் பூர்வோத்திரத்தை பார்க்கும்போது அவர்கள் ஆபிரகாமின் வம்சமாக தான் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஐயாவின் வம்சமாக. ஆபிரகாம் ஐயா கேத்தூரால் என்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. 4ஆம் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அந்த கேத்தூரால் என்னும் அந்த பெண்ணுக்கும் ஆபிரகாம் ஐயாவுக்கும் பிறந்த பிள்ளைகளின் வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த ரேகாபியர்கள். ரேகாபின் வம்சத்தில் வந்த ஒரு மனிதன் இருந்தார். கர்த்தர் சொல்லுகிறார்,
எரேமியாவை நோக்கி, நீ போய் ரேகாவின் வம்சத்தாரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அழைத்து கொண்டு வந்து எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய தேவாலயத்தில் அழைத்து கொண்டு வந்து அங்கிருக்கிற தேவாலயத்தின் அறைகளில், அதாவது தேவாலயத்திற்கு பக்கத்தில், அந்த சுற்று பக்கத்தில் என்ன இருந்தது என்றால், அங்கு ஆசாரியர்கள், லேவியர்கள், பணிபுரிகிறவர்கள், அங்கு முக்கியமான வேலைகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு அங்கு அறைகள் கட்டப்பட்டிருந்தது. சுற்றிலும் தேவாலயத்தை சுற்றிலும் இருந்தது. அந்த அறைகளில் அப்படி கட்டப்பட்ட அறைகளில் ஒன்றில் இந்த ரேகாவின் வம்சத்தாரை அழைத்து கொண்டு வா என்று கர்த்தர் சொல்கிறார். அழைத்து கொண்டு வந்து நான் சொல்கிறபடி செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படியே எரேமியா செய்கிறார். அதாவது என்ன செய்கிறார் என்றால், ரேகாவின் வம்சத்தாரை எரேமியா அழைத்து கொண்டு வருகிறார். வந்தவர்கள் யார் என்றால், எசனியாவையும் அவர்களுடைய ரேகாவின் வம்சத்தாரை சேர்ந்த எசனியா என்னும் மனிதனையும், அந்த மனிதனுடைய சகோதரர்களையும், அந்த மனிதனின் எசனியாவின் குமாரர்களையும், ரேகாவின் குடும்பத்தார் எல்லோரையும் அழைத்து கொண்டு எரேமியா வருகிறார். அழைத்து வந்து தேவாலயத்தில் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறைகளுக்கு பக்கத்தில் வாசல் காவல் காக்கிற மாசையாவின் அறைக்கு மேலே தேவனுடைய மனுஷனாகிய ஆனான் என்னும் புத்திரனுடைய அறையிலே கொண்டு வந்து அவர்களை சேர்க்கிறார்கள். தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற ஒரு அறையில் ரேகாபின் வம்சத்தாரை அழைத்து கொண்டு வந்து எரேமியா அமர செய்கிறார். அங்கு வந்ததும் கர்த்தர் சொல்லுகிறபடி, கர்த்தர் சொன்னபடியே எரேமியா செய்கிறார். அவர்களை அழைத்து கூட்டிக் கொண்டு வந்து அங்கே அவர்களை பார்த்து, அங்கு திராட்சரசம் நிறைந்த குடங்களையும் கிண்ணங்களையும் வைத்திருக்கிறார்கள். திராட்சரசம், அதிகமான திராட்சரசத்தை வைத்திருக்கிறார்கள். குடங்கள் நிறைய திராட்சரசம் இருக்கிறது. கிண்ணங்களை ஊற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து இதை குடியுங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். இதை சொன்னதும் அவர்கள் அதை கேட்டு, திராட்சரசம் என்ற ஒயின் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் பதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. எங்கள் வம்சத்தார் நாங்கள் யாருமே திராட்சரசம் குடிக்க மாட்டோம். ரேகாவின் வம்சத்தில் பிறந்த எங்கள் தகப்பனாகிய யோனதா எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எங்கள் பெற்றோர்கள், எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் அந்நிய தேசத்தில் போய் பரதேசியாய் தங்கி இருக்கிறீர்கள். அங்கு இருக்கும் போது நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் திராட்சரசம் குடிக்க கூடாது. அதாவது போதை வஸ்து, சாராயம், திராட்சரசம் போன்ற காரியங்கள், ஒயின், இவைகளை எல்லாம் குடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் திராட்சரசம் மட்டுமே, ஒயின் மட்டுமே குடித்திருந்திருக்கிறார்கள். அதனால் அதை குடிக்காதீர்கள். அதுவும் மயக்கத்தை கொடுக்கும், அது போதை வஸ்து தான். அதை குடிக்காதிருங்கள் என்று ரேகாபின் வம்சத்தில் பிறந்த யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதை போலவே அவர்கள் பின்பற்றி பரம்பரை பரம்பரையாக, தலைமுறை தலைமுறையாக அவர்கள் எல்லா ஜனங்களும் குடித்தாலும் இந்த கூட்டத்தார் மட்டும், இந்த குடும்பத்தார் மட்டும் திராட்சரசம் குடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு சொன்னார், எனது முன்னோர்கள் சொன்னதை இவர் சொல்கிறார்கள். திராட்சரசம், நீங்கள் போகிற அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கும்படிக்கு நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் திராட்சரசம் குடிக்காதிருங்கள். உங்களுக்கென்று வீடுகளை கட்டாதிருங்கள். தோட்டங்களை நாட்டி திராட்சை பழங்களை விவசாயம் செய்யாதிருங்கள் என்று எங்கள் முன்னோர்கள், எங்கள் பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வீடுகளை கட்டாமலும், நிலங்களை உரிமையாக்கி கொள்ளாமலும், விவசாயம் செய்யாமலும், நாங்கள் திராட்சரசம் குடிக்காமலும் நாங்கள் இருக்கிறோம். கூடாரங்களில் குடியிருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் சொன்னதை நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டதும் அதிலும் வீடுகளை கூட இவர்கள் தங்களுக்கென்று கட்டிக்கொள்ளவில்லை, நிலங்களையும் வாங்கவில்லை. பெற்றோர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல், எவ்வளவு அருமையான ஒரு ஜனக்கூட்டமா இருக்கிறது.
கீழ்ப்படிதல் உதாரணமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் இவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றவர்கள் அல்ல. ஆபிரகாம் ஐயாவின் ரத்தம் அவர்கள் சரீரத்தில் ஓடுகிறது. ஆபிரகாம் ஐயாவின் டிஎன்ஏ தான் அவர்கள். ஆனால் இவர்கள் உடன்படிக்கைக்கு, இஸ்ரவேலின் உடன்படிக்கைக்கு உட்படாதவர்களாய் இருந்து இவ்வளவு அருமையான கீழ்ப்படிந்தவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. கர்த்தர் இதை காட்டுகிறார். இப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டது எங்கள் பெரியோர்களால், நாங்கள் அதன்படி நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் பிள்ளைகளும் நாங்கள் அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். வீடுகள் கட்ட மாட்டோம், திராட்சை தோட்டம் விவசாயம் செய்ய மாட்டோம், திராட்சை தோட்டங்களை நடமாட்டோம். நாங்கள் அந்நியராய் பரதேசியாய் கூடாரங்களில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திராட்சரசம் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அப்படி எங்கள் முன்னோர்களின் பேச்சை, அதாவது எங்கள் தகப்பனாகிய யோனதாவின் பேச்சை கேட்டு நாங்கள் விதைக்காமலும் வீடுகளை கட்டாமலும் நாங்கள் அப்படியே இருக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம், எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படியே நாங்கள் எந்த நிலங்களையும் வைத்திராமல் இப்படியாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம், எங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வந்தோம். இந்த சமயத்தில் தான் பாபிலோன் ராஜா எங்கள் தேசத்திற்கு வந்தார். யுத்தத்திற்கு வந்த போது கல்தேயரின் தண்டுக்கும் பாபிலோனின் சீரியர்களுடைய அந்த யுத்த சேனைக்கும் விலகி இருக்கும்படியாக நாங்கள் எங்கள் கூடாரங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எருசலேமுக்கு வந்து இங்கு தங்கி இருக்கிறோம், எங்களை காப்பாற்றிக் கொள்ள நாங்கள் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. இவர்கள் சொன்ன பதிலை எரேமியா கேட்ட பின்பு கர்த்தர் பேசுகிறார் எரேமியாவிடம். என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய், எரேமியாவுக்கு அடுத்த வேலையை கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் யூதாவின் ஜனங்களிடத்திலும் எருசலேமின் ஜனங்களிடத்திலும் நீ போய் சொல். அதாவது, நீங்கள் என் வார்த்தையை கேட்டு என் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கேட்கிறார், என் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீர்களா, எனக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார் என்று சொல். அதாவது, திராட்சரசம் குடிக்க கூடாது என்று ரேகாபின் குமாரனாகிய யோனதா தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளை சந்ததி சந்ததியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் சந்ததியினர் அப்படியே கீழ்ப்படிந்து பின்பற்றி வருகிறார்கள். அவர்கள் இந்நாள் வரைக்கும் அவர்கள் திராட்சரசம் குடிக்காமல் தங்கள் பெற்றோரின் சொல்லுக்கு, யோனதாவின் சொல்லுக்கு, தன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்து வருகிறார்கள். தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் நானும் எத்தனையோ முறை, பல முறை நான் உங்களுக்கு சொல்லி இருந்தும் என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடாமலும் கீழ்ப்படியாமலும் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனின் சொல்லை அவன் பிள்ளைகள் கேட்டு நடக்கிறார்கள். யோனதாவின் சொல்லை அந்த பிள்ளைகள் கேட்டு கீழ்ப்படித்து பல தலைமுறைகளாக நடந்து வருகிறார்கள். அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன், நான் உங்களை சிருஷ்டிகர்த்தா, என் வார்த்தைகளுக்கு நீங்கள் அடங்க மாட்டேன் என்கிறீர்களே, நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீர்களே, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். மேலும் கர்த்தர் சொல்லுகிறார், ரேகாபின் வம்சத்தார் எந்த அளவுக்கு அவர்கள் யோனதாபின் வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். ஆனால் நீங்களோ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தேன், பல முறை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தேன் உங்களிடத்தில். அவர்கள் வந்து என் வார்த்தைகளை கொண்டு வந்து சொன்னார்கள். அந்நிய தேசத்தில் இருக்கிற நீங்கள் அந்நியர்களை பார்த்து அவர்களின் தேவர்களை வணங்காமலும் என்னை விட்டு விலகாமலும் இருங்கள் என்று, கர்த்தரை அண்டிக் கொண்டிருங்கள், நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள், அந்நிய தேவர்களை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று நான் சொன்னேன். என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கவும் இல்லை, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், யோனதாவுக்கு அவர்கள் வம்சத்தார் கொடுத்த மரியாதையை கூட இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை என்றே இதன் பொருள்படுகிறது. கர்த்தரின் வார்த்தைக்கு அந்த மரியாதையை கொடுக்கவில்லை. கர்த்தரின் வார்த்தையை கேட்பதும் இல்லை, அதற்கு கீழ்ப்படிவதும் இல்லை.
யோனதாபின் பிள்ளைகள் யோனதாபுக்கு கீழ்ப்படிந்து அந்த தகப்பனின் வார்த்தைகளை கேட்டு நடந்தார்கள். தகப்பன் கட்டளையிட்ட அந்த வார்த்தைகளுக்கு கேட்டு அதை கடைபிடித்து நடந்தார்கள், வாழ்க்கையில் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்த வார்த்தைகளை இந்த யூதா ஜனங்களும், ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியவில்லை. அதனால் எல்லா கோத்திரத்தையும் விட்டு யூதா ஜனங்களை மட்டும் தெரிந்து கொண்டு கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். யூதா ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் இதை கேட்கவில்லை. கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். மற்ற ஜனங்களை பார்த்து அவர்களைப் போல வாழத் தொடங்கி விட்டார்கள். அந்நியர்களை பார்த்து அவர்களைப் போலவே வாழத் தொடங்கி விட்டார்கள். இதைதான் கர்த்தர் இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார். இப்படி நான் அநேகம் தரம் கூப்பிட்டும் எனக்கு மறு உத்தரவு போடாமலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் போனதினால், இப்படி நீங்கள் யூதாவும் எருசலேமும் செய்ததினால், யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் நான் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தீங்கை நான் வரப்பண்ணுவேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், இல்லை என்றால் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், இல்லை என்றால் அந்நியரிடம் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள், சிறைப்பிடிக்கப்பட்டு போவீர்கள், எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்படும், சுட்டெரிப்பார்கள் எதிரிகள் வந்து என்றெல்லாம் நான் சொன்னேன். எதையும் கர்த்தர் சொன்ன வார்த்தை எதையுமே அவர்கள் கேட்கவில்லை. அதனால் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் நான் உங்களுக்கு என்ன தண்டனை தருவேன், கேட்காவிட்டால் தண்டிப்பேன் என்றே சொன்னபடியே நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் பல முறை சொல்லி இருந்தும் ஒரு முறையாவது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தார். யூதா தேசத்தின் ஜனங்கள், யூதர்களும் எருசலேமின் ஜனங்களும், எருசலேமில் குடியிருந்தவர்களும் கீழ்ப்படிந்திருந்தால் இப்படிப்பட்ட தீங்கு வராமலே இருந்திருக்கு. பல ஆண்டுகளாக பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தினந்தோறும் நான் சொன்னேன் என்று அனுதினமும் அநேகம் தரம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இவங்க கேட்கவில்லை. அதனால் முடிவு, அதாவது மனம் திரும்பவே விருப்பம் இல்லாதவர்களை கர்த்தர் அழித்து விடுவார். மனம் திரும்புகிற எண்ணம் கொஞ்சமாவது இருந்தால் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்பவே மாட்டேன் என்று முடிவெடுத்தவர்களை பூமியில் வைத்திருந்து என்ன பிரயோஜனம்? அவர்கள் திருந்த போவதில்லை. பின்பு எதற்கு நீங்க இருக்கிறாய் என்று கர்த்தர் கொன்று போடுங்க. இதுதான் நடக்கிறது. அவர் படைத்தவர், அவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. அவர் சிருஷ்டிகர்த்தா, தேவன், தெய்வம். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் சிலுவையில் தொங்குகிற பரிதாபமான ஒரு தோற்றத்தோடே பார்க்கிறோம். அவர் ராஜாதி ராஜா அல்லவா? அவர் நமக்காக பலியாகுவதற்காக தான் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் அதிகாரம், அவருடைய திருக்கரங்கள் ஓங்கினால் இந்த பூமி எம்மாத்திரம். அவர் வல்லமையை உணரத்தான் நாம் தவறி விடுகிறோம். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அவர் இரக்கத்தையும் கிருபையையும் நாம் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறோம். அவர் வல்லமையை உணர மறந்து விடுகிறோம். இப்படி யூதர்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ரேகாவின் குடும்பத்தாரை குறித்து பேசுகிறார். அவர்களிடத்தில் பேசுகிறார். அங்கு தேவாலயத்தின் அறையில் வந்து திராட்சரசம் குடிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர்கள் கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பரிசு கிடைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாப் சொன்ன கட்டளையை எல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் தகப்பன் சொன்ன கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து நடந்து கொண்டு வருகிறீர்கள் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை. கர்த்தர் எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை, அதனால் அவர்களை கண்டு கொள்ளாமல் இல்லை. எல்லாரையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனித இனம் அவரால் படைக்கப்பட்டது அல்லவா? அவர் எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார் அந்த ரேகாவின் குடும்பத்தாரை பார்த்து. இப்படி நீங்கள் செய்ததினால் உங்கள் கீழ்ப்படிதலை, அவர்கள் கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஒரு வெகுமதி கொடுப்பது போல கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இப்படி கீழ்ப்படிந்ததினால்
எனக்கு முன்பாக ரேகாபின் வம்சத்தாரில் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிற மனிதன் புருஷன் இருப்பான். உங்கள் சந்ததி அற்று போவதில்லை, செழித்திருக்கும், வளர்ந்திருக்கும், நிரந்தரமாய் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். மனிதர்கள் ஒரு சிலர் கீழ்ப்படிந்து நடந்ததினால் அவர்கள் சந்ததியே நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவாய் மனிதனிடத்தில் நற்குணங்களை விரும்புகிறார். நற்குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதனுடைய சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமையா நீதிமானாய் இருந்தார், விசுவாசமாய் இருந்தார், அவர் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் இப்பொழுது இந்த ரேகாபின் வம்சத்தாருக்கும் நடக்கிறது. அவர்கள் பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினால் அவர்கள் சந்ததியை நிரந்தரமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வளர பண்ணுகிறார், செழித்தோங்க பண்ணுகிறார். கர்த்தர் மனிதனிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை. நாம் வாழும் பூமி, காற்றை, தண்ணீரை, உணவை, நமக்குரிய எதையும் நாம் நம்முடையது என்று நாம் சொல்லிக் கொள்கிற எதற்கும் நாம் உரிமை உடையவர்களாக நாம எதையும் படைக்கவில்லை. ஒரு சொட்டு தண்ணீரையும் நம்மால் உருவாக்க முடியாது. நாம் சுவாசிக்கும் ஒரு துளி ஆக்சிஜனையும் நம்மால் சுவாசிக்க உற்பத்தி செய்ய முடியாது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அதை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நிற்கும் பூமி, நம்மை தாங்கி கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிற இந்த பூமி கர்த்தர் படைத்தது. அப்படி இருக்க சகலமும் அவருடையதா இருக்க, நாமும் அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்களா இருக்க, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அதை புரிந்து கொள்வோம். நம் இஷ்டப்படி நாம் வாழ்வது மகா பாவம். அப்படி செய்யவே கூடாது. நம் விருப்பங்களை தூக்கி எறிந்து அது குப்பை என்பதை உணர்ந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானவர்களாய் நடந்து இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி பெற்று கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இவ்வுலக இச்சைகளை மற்றவர்களைப் போல வாழ்ந்து அழிந்து போகாமல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு பரலோகம் சேர்வோம். மாறனாக.